மாமாவா? அவர் ஏன் இந்த நேரத்துல இங்க வராரு? அது எல்லாமே அந்த முத்தையோட பிளான் தான். எனக்கு யார நம்புறது, யார நம்ப கூடாது எதுவுமே புரியல. அழு, நல்லா அழு. அழுது முடிக்கும் போது உன் கண்ணீரோட சேர்ந்து ஒட்டுமொத்த கவலையும் அழிஞ்சிரணும். அழுவுமா, அழு. இந்த உலகத்துல எல்லாரும் எல்லார் மேலையும் அன்பையும் பாசத்தையும் வச்சுக்க மாட்டாங்க உமா. நிச்சயம் கண்டிப்பா ஒரு சுயநலம் இருக்கும். உன் அம்மா உன் மேல பாசமா இருந்தா அது பெத்த புள்ளங்கிற சுயநலம். உன் அத்தை மாமா எல்லாருக்கும் நீ உறவுக்காரின்ற சுயநலம். ஆனா எனக்கு நீ நல்லா இருக்கணும், நீ சந்தோஷமா இருக்கணும்னு மட்டும்தான் எனக்கு ஆசை. நான் உன்னை லவ் பண்ணிட்டேன், அதனால நீ என் கூட வந்து வாழணும்னு அவசியம் இல்லை. நமக்கு பிடிச்ச பொண்ணு நம்ம கூட இருக்கிறத விட நல்லா இருக்கணும்னு தான் நான் நினைப்பேன். ஆனா அந்த முத்தையா உன்னை நல்லாவே இருக்க விட மாட்டான் உமா. இங்க பாரு உமா, நீ என்னை நம்பி வந்தா உங்க அம்மாவை விட நான் உன்னை சந்தோஷமா பார்த்துப்பேன். நமக்குன்னு ஒரு வாழ்க்கை, நமக்குன்னு ஒரு உலகம். நீ என்கிட்ட அன்பாவும் நான் உன்கிட்ட அன்பாவும் சந்தோஷம், துக்கம், வருத்தம், கஷ்டம் எல்லாத்தையும் நம்ம 2 பேரும் ஷேர் பண்ணிக்கிட்டு நமக்குன்னு ஒரு வாழ்க்கை வாழலாமா. இங்க பார், இன்னைக்கு நைட்டு உனக்காக நான் ஊர் இலையில காத்துட்டு இருப்பேன். என் மேல உனக்கு நம்பிக்கை இருந்தா நீ என் கூட வா. அப்படி இல்லையா நீ இங்கேயே இருந்து அந்த முத்தையா கையாலே சீரழிஞ்சு சாவு.
என்ன எழுப்ப வேண்டியதானே காமாட்சி? நல்லா அசந்து தூங்கிட்டு இருந்தீங்க, அதான் எழுப்பாம இருந்துட்டேன். நீ சரி, நான் காஃபி போட்டு தரேன். நீ போய் உமாவை எழுப்பு. பரவாயில்ல, நீ நானே போடுறேன். பரவாயில்ல, நீ போய் உமாவை எழுப்பு. அவ காலேஜுக்கு கிளம்ப வேண்டாமா? இன்னைக்கு அவளுக்கு லீவ். நீ லீவுன்னா சீக்கிரமா எந்திரிக்க வேண்டாமா? போய் எழுப்பி விடு, போன்னு சொல்றேன்ல. கிளாஸ கொடு. அப்ப என்ன வேலை பார்க்க விட மாட்டீங்க அதானே? சரி, நீ போ. உமா, 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 எங்க போனா இவ? உமா, எங்க காணோம்? எங்க போயிருப்பா இவ? உமா, ஏய் உமா, 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 எங்க போனா இவ? உமா, உமா, எங்கடி போய் தொலைஞ்ச? உமா, எங்க போனா இந்த பொண்ணு? உமா, 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 உமா. என்ன காமாட்சி? இந்த உமா பொண்ணு எங்க போனான்னு தெரியல. நீ ரூம்லயும் இல்ல, வீட்டுக்கு பின்னாடியும் காணோம். உள்ள குளிக்கிறாளான்னு பாத்தியா? அங்கேயும் பாத்துட்டேனே, அங்கேயும் இல்லையே. வேற எங்க போயிருப்பா? என்னம்மா, என்னாச்சு? உமாவை காணுமேப்பா. வீடு முழுக்க தேடி பாத்துட்டேன், எங்க போனானே தெரியல. பதட்டப்படாதீங்க, ஃபோன் பண்ணி பார்க்கலாம். அம்மா, சார்ஜர்ல ஃபோன் இருக்காருங்க. இந்தப்பா. This number is currently switched off. Please try again later. என்னப்பா? ஒன்றும் இல்லைம்மா. This number is currently switched off. Please try again later. என்ன பாச்சு? சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு. பாவி மக ஓடி போயிட்டாளா? ஐயோ காமாட்சி, என்ன பேசுற நீ? பக்கத்துலதான் எங்கேயாவது போயிருப்பா. இல்ல, நீ அவ நேத்து நைட்டு பார்த்த பார்வையே சரியில்லை. கண்டிப்பா ஏதாவது தப்பு பண்ணிருப்பா. அப்படியே ஒண்ணும் இருக்காது. அவசரப்படாதீங்க, முதல்ல அவ ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் போய் விசாரிச்சு பார்க்கலாம். வா, இப்படி பாயிண்ட் போட்டு வரும். ஐயோ, நீ அழாத. இரு, வந்துருவா இரு. அதான் முத்தையா தான் பாத்துட்டு வரேன்னு சொல்றான்ல. நீ அழாத. பாவி மக எங்க போனான்னு தெரியலையே கடவுளே. முத்தையா, என்னப்பா ஆச்சு? என்னாச்சுப்பா? இல்ல, உமா ஃப்ரெண்ட்ஸ் வீட்லாம் போய் கேட்டேன், எங்கேயுமே வரலன்னு சொல்றாங்கம்மா. நான் தான் சொன்னேன்ல, நீ அவ கண்டிப்பா ஓடி போயிருப்பா. என்னதான் குளிப்பாட்டி நடு வீட்டுல வச்சாலும் அது புத்தி அது காட்டுதானே செய்யும். ஐயோ, என்ன காமாட்சி, நம்ம பிள்ளைய நம்மளே இப்படி சொல்லாமா? முத்தையா, ஏதாவது பண்ணுப்பா. விஷயம் வெளியில தெரியறதுக்குள்ள உமா வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருப்பா. அதான் ஊருக்கே தெரிஞ்சிடுச்சே. முழு பூசணிக்காயை கூட சோத்துல மறைச்சிடலாம், ஆனா முழுகாம இருக்கிற பொண்ணோட விஷயம், ஓடி போன ஓடுகாலி விஷயம், இதெல்லாம் யாராலையுமே மறைக்க முடியாது. காட்டு தீ கூட காத்தடிச்சாதான் பரவும், ஆனா இந்த விஷயம் வெறும் காது இருந்தா போதும், அப்படியே பரவிடும். உமா எங்கடி? உமா எங்கன்னு சொல்றீ? கேக்குறல, சொல்றீ? மனுஷன் ஆயா நீ? பேசிட்டு இருக்கும் போதே கழுத்து பிடிக்கிற. ஏய், பிரச்சனை உனக்கும் எனக்கும் தான். உமா விஷயத்துல விளையாடாத. அவ எங்க இருக்கான்னு சொல்லு. அடச்சி, என்ன நீ?
உன்னை நான் பெருசா நினைச்சேன், நீ என்னமோ டம்மி போலீஸ் மாதிரி பேசுற. ஏய் டம்மி போலீஸ், இவ்ளோ வருஷ சண்டையில நீ என்ன இவ்ளோதான் புரிஞ்சு வச்சிருக்கியா? நான் துர்கா சொல்லி அடிப்பேனே தவிர இந்த மாதிரி பள்ளிகளை வச்சுக்கிட்டெல்லாம் அடிச்சு விளையாட மாட்டேன். இத பாரு, இது நல்ல பாம்பு வேஷம் போறவன் எல்லாம் வேணாம். நீ யாரு, எதுக்கு நடக்கிற, எதுக்கு ஓடுற, எதுக்கு தவிர எல்லாமே எனக்கு தெரியும். என்ன என் குடும்பத்தை ஒண்ணும் பண்ண முடியல தெரிஞ்சதும் இப்ப உமா வச்சு என்ன பழி வாங்கலாம்னு பாக்குறியா? இத பார், திரும்ப திரும்ப என்கிட்ட பிரச்சனைக்கு வராத. நான் உன்னை விட பெரிய பெரிய வில்லங்கள்லாம் பார்த்தவன். என்னது பெரிய பெரிய வில்லனுங்களா? இத பார், அந்த வில்லனுங்கெல்லாம் உன் கூட உடம்பால சண்டை போட்டு அடி வாங்கினவங்க அடி கொடுத்திருப்பாங்க. ஆனா நான் உன் மனசுக்குள்ள புகுந்து கத்தி இல்லாம ரத்தம் இல்லாம உன்னை வலிக்க வலிக்க சாவடிப்பேன். இப்ப சொல்லு, நான் பெரிய வில்லியா இல்ல அவனுங்க பெரிய வில்லனுங்களா? என்ன பண்றேன்னு பாரு. சொன்ன கேள்வி ஒழுங்கு மரியாதை உமா எங்க இருக்கான்னு சொல்லுடி. நம்ப மாட்டியே. இது பார், உமா எங்க இருக்கா எப்படி இருக்கான்னு இப்ப வரைக்கும் எனக்கு தெரியாது. ஆனா ஒருவேளை இதுக்கு அப்புறம் எனக்கு தெரிஞ்சாலும் நீ இல்ல, அந்த ஆண்டவனே வந்தாலும் உமாவை உமா எங்க இருக்கான்னு சொல்ல போறியா இல்லடி? நீ போலீஸ் தானே, கண்டுபிடிச்சுக்கோ. கண்டுபிடிக்கிறேன், கண்டுபிடிக்கிறேன்டி. கண்டுபிடிச்சிட்டு உன்னை வச்சுக்கிறேன். முதல்ல கண்டுபிடி, அப்புறம் பார்க்கலாம். உமா, இவ்வளவு தூரம் வந்தாச்சு, இன்னும் யோசிச்சுட்டே இருந்த எப்படி? பயமா இருக்கு ஜெகன். ஹே லூசு, என்கிட்ட வந்துட்டல, அப்புறம் ஏன் பயப்படுற? இந்த உலகமே எதிர்த்து வந்தாலும் சரி, நான் உன்னை கைவிட மாட்டேன் உமா. அப்புறம் உனக்கு என்ன கலர் பிடிக்கும்? எதுக்கு கேக்குற? கல்யாணத்துக்கு முகூர்த்த படம் எடுக்கணும்ல, சொல்லுவோமா என்ன கலர் பிடிக்கும்? மெரூன் கலர். சரி, கல்யாணத்துக்கு மெரூன் கலர் புடவையே எடுத்துடலாம். சரி, நாளை கல்யாணத்துக்கு இங்க தான் முன்பதிவு செய்யணுமா? வா போய் பண்ணிட்டு வந்துருவோம். வா வா. என்ன லவ் மேரேஜா? ஆமாங்க ஐயா. அதுக்கு என்ன பேசா பண்ணிடலாமே. பொண்ணு சோப்பா நல்ல லட்சணமா இருக்கிறா. உண்மையிலே நீ ரொம்ப கொடுத்து வச்சோம்பா. ஐயா, எனக்கு அம்மா அப்பா யாரும் இல்ல, இவளுக்கும் இல்ல. அம்பாள் சன்னிதானத்துல நின்று அப்படி சொல்லாத அம்பி, எல்லாம் அம்பாளுடைய குழந்தைங்க தான். நாளைக்கு தாலியை கட்டிட்டு வெளியே போன உடனே உங்க பெத்தவா வந்து உங்களை சந்தோஷமா அழைச்சிட்டு போவாங்க பாருங்க. உங்க வாக்கு பழிக்கணுங்க ஐயா. கண்டிப்பா பழிக்கண்டா அம்பி. வாங்கோ, ஆபீஸ்ல போய் பேரை பதிவு பண்ணிடுவாங்க. வா. காயத்ரி, வீரா, நீ சொன்ன மாதிரியே செல்வத்தோட செல்போனை கொண்டு வந்துட்டோம் காயத்ரி. மாமா அது கொடுங்க. இந்தம்மா. எஸ், இனி அந்த சுப்புவோட குடுமி நம்ம கையில. சரி. ஆமா, இந்த போன்ல இருந்து எப்படி பேச முடியும்? இதுல இருந்து நாம பேச போறது இல்ல, சுப்புவோட அண்ணன் தான் பேச போறாரு. சுப்பு அண்ணனா? என்னம்மா சொல்ற? அந்த விரும்பைய இதுல எப்படிமா பேசுவான்? பேசுவாருப்பா. எப்படி காயத்ரி? எப்படின்னு இப்ப பாருங்க. தண்டபாணி சார், ரெடிங்களா சார்? ரெடிமா. இதான் சார், இதுல லாஸ்ட் டயல் நம்பர் இருக்குல்ல, இதான் சுப்புவோட நம்பர். நான் சொன்ன மாதிரியே பேசுங்க. என்ன மாப்ள? பாப்போம். சார், ஸ்பீக்கர் ஆன் பண்ணுங்க சார்.
சொல்லுங்கண்ணே. சுப்பு சொல்லுங்கண்ணே. சுப்பு கௌதம் கிடைச்சிட்டாமா? அண்ணே, நிஜமாவா சொல்றீங்க? இப்பதானே எனக்கு நிம்மதியா இருக்கு. ஆனா அதுல ஒரு பிரச்சனைமா. என்ன என்ன பிரச்சனை? நம்ம கௌதம யாரோ கடத்தி வச்சிருக்காங்கம்மா. என்னென்ன சொல்றீங்க? ஆமாம்மா, 5 லட்சம் ரூபா கொடுத்தாதான் விடுவேன்னு சொல்றான். இப்பதாம்மா ஃபோன் வந்துச்சு. எனக்கு என்ன பண்றதுனே புரியலம்மா. பேசாம நான் போலீஸ்க்கு போயிடுவா? ஐயோ அண்ணா, வேண்டாம் அண்ணா. இப்ப நாம இருக்கிற நிலைமையில போலீஸ்க்கு போனா நாம தான் மாட்டிப்போம். அப்போ வேற என்னம்மா பண்றது? பணத்தை ரெடி பண்ணி கொடுக்கலாம்ல. சுப்பு, 5 லட்சம் ரூபாய்க்கு நான் எங்கம்மா போறது? உங்க அண்ணி வேற ஆக்சிடென்ட் ஆகி ஹாஸ்பிட்டல்ல படுத்திருக்கா. இந்த நிலைமையில நான் எப்படிமா பணம் ஏற்பாடு பண்ண முடியும்? ஐயோ அண்ணன், தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. என்னால இப்ப வெளியில வந்து பணம் எல்லாம் ரெடி பண்ண முடியாது. புரியுதுமா? சரி சுப்பு, வீட்டில் உங்க அண்ணியோட நகை கொஞ்சம் இருக்கும். அதோட நீ போட்டிருக்க நகை கொடு. எல்லாத்தையும் வித்தா சரியா வரும்னு நினைக்கிறேன். பத்தலன்னா வேணா, நான் வேற யார்கிட்ட வாங்கிக்கிறேன். சரி, வந்து வாங்கிக்கோங்க. எங்க வந்துமா வாங்கிக்க? சரி, நீங்க வர வேண்டாம், நானே வரேன். எங்கம்மா? அண்ணியோட ஹாஸ்பிட்டல்ல தானே இருக்கீங்க? ஆமாம்மா. அங்கே இருங்க, நான் வரேன். சரிம்மா, சீக்கிரம் வந்துருமா? சூப்பர் சார். நல்ல வேலை பண்ண. சூப்பர் சார். காயத்ரி, சூப்பர் காயத்ரி. இனிமே Thank பிரச்சனை you. இல்லம்மா. நல்லபடியா முடிஞ்சது. என்ன உமா இது? இன்னும் எவ்வளவு நேரம் தான் அழுதுகிட்டே இருப்ப? இல்ல ஜெகன், என்னதான் நீ எனக்கு ஆறுதல் சொன்னாலும் மனசுக்குள்ள ஒரு சின்ன உறுத்தல் இருந்துட்டே இருக்கு. நீ எதுக்கு ஃபீல் பண்றன்னு எனக்கு புரியுது உமா. ஏய், அழாத உமா. எல்லா சினிமாலையும் வர டைலாக் தான். நம்மள மாதிரி வர லவ்வர்ஸ் எல்லாருமே கல்யாணத்தப்போ பேரண்ட்ஸ் எதிர்க்க தான் செய்வாங்க. ஆனா ஒரு குழந்தையோட போய் நின்னா எல்லா கோபத்தையும் மறந்து நம்மளை ஏத்துப்பாங்க உமா. நீ வேணா பாரு, நாளைக்கே நம்மளுக்கு ஒரு குழந்தை பிறந்தா எல்லாரும் நம்மளை ஏத்துப்பாங்க. இல்ல ஜெகன், நாளைக்கு நம்ம கல்யாணம் முடிஞ்ச உடனே நேரா எங்க வீட்டுக்கு தான் போறோம். மாலையும் கழுத்துமா நம்மளை பார்த்தா எங்க அம்மா மனசு மாறுவாங்களோன்னு எனக்கு தோணுது. அப்புறம் என்ன, நாளைக்கு முதல் ஆசீர்வாதமே உங்க அம்மா கிட்ட வாங்கிட்டா போகுது, சரியா? இதுக்கப்புறமாவது கொஞ்சம் சிரிக்கலாமே. ஜெகன், என்னை கைவிட்டுற மாட்டல்ல? உன்னை கை விடுறதுனா நான் என் உயிரை தான் விடணும். நான் என்ன உன்னை டைம் பாஸ்க்கு லவ் பண்றேன்னு நினைச்சியா? நீ தாண்டி என் லைஃப், நீ தான் என் ஒய்ஃப். உனக்காக நான் என்ன வேணா பண்ணுவேன். நங்கூரம் போட ஆரம்பிச்சிட்டு மேடம், கூடிய சீக்கிரம் நச்சுன்னு இறங்கிடும். இறங்கிடும், இறங்கணும். நீ அவளை கவுத்தாதான் நான் அந்த சாமியாடி குடும்பத்தை முடிக்க முடியும்.
ஜெகன் கடைசி வரைக்கும் இதே அன்போடு இருக்கணும் ஜெகன். கண்டிப்பா இருப்போம் உமா. ஐ லவ் யூ ஜெகன். லவ் யூ டூ உமா. நாளைக்கு நம்ம கல்யாணம் நடக்க போதில்ல. கல்யாணம் ஆனாலும் ஆகலனாலும் நீ தாண்டி என் பொண்டாட்டி. சில்லற பிரச்சனையோடு இருந்த இந்தியாவில் சில்லறையே பிரச்சனையாக மாறினது இந்த 2 மாசத்துல தான். ஏடிஎம்ல பணம் வந்தா என்னமோ எக்ஸாம் ரிசல்ட் வந்த மாதிரி ஃபீல் பண்ணது இப்பதான். ஆனா ஏடிஎம்ல காசு இருக்கானே தெரியாம நிறைய பேர் கியூல நின்னது கடந்த 2 மாசத்துல தான். குழந்தைங்களுக்கு எதிரான வன்முறை செயல்கள் அதிகமாக நடந்தது இந்த 2 மாசத்துல தான். சேஞ்ச் இல்லைன்னு எல்லா உண்டியிலும் உடைக்கப்பட்டிருக்கு. அதுக்கு காரணம் நாங்கெல்லாம் மிடில் கிளாஸ். எவ்வளோ வச்சாலும் தாங்குவோம்.